இட்ஸ் அ கிரேவ் அஃபென்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறது வந்து ரைட்ஃபுல் செக்ஷன்ஸ் தான். எங்கேயுமே போலீஸும் வந்து அவங்க வந்து வரம்ப மீறலை. பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதை எதிர்க்கட்சி தலைவர் பார்க்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாளைக்கு பட்ஜெட்டோட சேர்ந்து ஊழல் பட்டியல் வெளில வருது, அவர் பேரும் வருதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமுக அரசாங்கம் அரெஸ்ட்டை பற்றியோ இன்வெஸ்டிகேஷன் பற்றியோ போலீஸை தூண்டி விடுறதை பற்றியோ லெக்சர் வந்து யாருக்கும் எடுக்க தேவையில்லை. காலையில் போலீஸ் போகிறாங்க, கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும். பட் இதை பொலிட்டிக்கலாக ஆக்கணும்னு நினைச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமா வேணாமா? தாவேகாவிலிருந்தே ஒரு பெண் வந்து மாவட்ட செயலாளர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க இருக்க எம்எல்ஏவும் துணை போறதா சொல்றாங்க. இந்த அலிகேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பயப்படாலும் கிடையாது. சட்ட ரீதியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். அலிகேஷன்ஸ் போடுறதுனாலேயே டிவிகே மெம்பர்ஸை கட்சி விட்டு நாங்கள் தூக்க மாட்டோம். நாங்க இன்னைக்குமே போயிட்டு மீடியா கிட்ட நீங்க டைவர்ட் ஆகணும்னு சொல்லலையே. கேட்ட எந்த அமைச்சர்கள் சார் சரியா பதில் சொல்லிருக்காங்க? எல்லா அமைச்சரும் நீதித்துறை அமைச்சர் சிரிச்சிட்டே போறாரு சார். அதற்கான பதில் அவர் கொடுக்கணும். அதாவது எந்த இடத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து எல்லாமே கிளிக் பைட்ஸ். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திருமிகு சத்யகுமார் அவர்கள் தான். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் காலையில சுட சுட வந்த செய்தி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது. அவரு தஞ்சையில விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்கு, காவேரி தண்ணி வரல அப்படின்ற பிரச்சனைக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க திமுக சார்பில். அந்த இடத்துல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ அது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த 9 பிரிவுகளும் பார்த்தோம் அப்படின்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அப்புறம் கலவரத்தை தூண்டுதல், இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. இதெல்லாமே அவர் பேசின பேச்சுக்கும் பிரிவுகள் போடப்பட்டதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அண்ட் இது தாவேகாவினுடைய காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஃபர்ஸ்ட் அப்பர்னா, ஆஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேகா அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கான தார்மீக பொறுப்பு உண்டு. அவருடைய கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்க்க வேணான்னு யாருமே சொல்லலை. த பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்போசிஷன் தான் டெமோக்ரஸியில் இம்பார்ட்டண்ட்டே. ஸோ தாவேகா அரசாங்கமும் என்றைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்க வேணாம், எங்களுடைய பாலிசிஸ்க்கோ நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கோ எங்களுடைய செயல்பாடுகளோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமோட அவர் முன் வச்சாருன்னா, முன் வைக்க வேண்டிய இடம் சட்டசபை. நாளைக்கு தொடங்க போகுது. சட்டசபையில் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. லீடர் ஆஃப் ஒபிஷன் அவர் எப்படி பேசுகிறாரா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை தாண்டி எப்போ எல்லாம் மீறுதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாகவே இருக்கிறது இல்லை. இது என்னுடைய பாயிண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அவருடைய ஸ்பீச் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா, ஒரு பாலிட்டிஷியனுடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஸ்பீச் இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பெஞ்ச் மார்க் எடுத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஸ்பீச்சு, எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்சு, திமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவங்களோட ஸ்பீச் எடுத்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கலாகவே அந்த ஸ்பீச் இருக்கிறது இல்லை. பாலிட்டிஷியன் சொன்னாலே இட் இஸ் அ சீரியஸ் மேட்டர். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாகவும் ஒரு சீரியஸ்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்கறது இல்லை. பொலிட்டிக்கல் சட்டையர், அதாவது விமர்சிக்கும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லுவோம். அதாவது விமர்சனத்துக்கு உட்படுத்தும் பொழுது அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து வைக்கும் பொழுது மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு வைக்கலாம். பட்டு இதை தாண்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது பெண்களுடைய டிக்னிட்டிக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச்சா அது இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க. ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணால் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசினது வந்து பெண்களுடைய டிக்னிட்டிக்கு கம்மியாக இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கன்சிடர் பண்ணுறதுனாலையும் அது உண்மையாலே இருக்கிறதுனாலையும் தான் அவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் வந்து தலைமறைவு ஆக போகிறது இல்லை. அவர் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. காலையில் போலீஸ் போகிறாங்க, கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும். பட் இதை பொலிட்டிக்கலாக ஆக்கணும்னு நினச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். போலீஸ் போயிட்டு என்கொயரி பண்ணியிருக்கலாம்,
கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமா வேணாமா? சரி, எத்தனை போலீஸ் போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே சார். விசாரணைக்கு போறாங்க அப்படின்னா விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருக்கலாம், நேர்ல வந்து ஆஜராகுங்கன்ட்டு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்காரு, ஆஜராகிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அங்க குவியும் போது ஒரு பதட்டம் ஏற்படத்தானே செய்யும். அந்த பதட்டம் இருக்கிறதுனால தான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போனாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்குறீங்க, கரெக்டான கேள்வி தான் கேட்குறீங்க. பதட்டம் ஏற்படுங்கிற உங்களுக்கு மைண்ட் இருக்கா இல்லையா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ கிரேவ் அஃபென்ஸ். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறது வந்து ரைட்ஃபுல் செக்ஷன்ஸ் தான். ஸ்டேட் ஹஸ் புட் திஸ் செக்ஷன்ஸ். அப்போ அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக போகும்பொழுது, இல்லாட்டி அவரை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூப்பிடும் பொழுது அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டாருன்னு கட்டாயமா எல்லாருக்கும் தெரியும். லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்களுடைய எப்படி வந்து அவங்க பாஸ்ட்ல வந்து எப்படி வந்து அவங்க கட்சிகள் இயங்கியிருக்காங்கன்னு தெரியும். அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால லா அண்ட் ஆர்டரை வந்து என்ஷோர் பண்றதுக்கு தான் அவ்வளோ போலீஸ் போயிருக்காங்க. எங்கேயுமே போலீஸும் வந்து அவங்க வந்து வரம்ப மீறலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திமுக ஆட்சி காலத்துல நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அப்படி பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ரொக்ரெசிவ் ஜேர்னலிஸ்டா திமுக அரசாங்கத்தில் எப்படிலாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஜேர்னலிஸ்ட், பப்ளிக் வியூஸ் கொடுக்குறவங்க, ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணவங்கள நீங்க ஜேர்னலிஸ்ட்னு ஒத்துக்க மாட்டீங்க. பட் சோஷியல் மீடியால அவங்க வியூஸை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கவங்கள எப்படிலாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியும். எந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணாங்க, விதிகள் என்னெல்லாம் மீறி இருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் வந்து வழக்கறிஞர்கள் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வந்து ஆக்சஸ் இல்லாததுனால அவங்க அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன் எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் யாரும் மறக்கல. திமுக அரசாங்கம் அரெஸ்ட்டை பத்தியோ இன்வெஸ்டிகேஷன் பத்தியோ போலீஸை தூண்டி விடுறதை பத்தியோ லெக்சர் வந்து யாருக்கும் எடுக்க தேவையில்லை. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகும் பொழுது எவ்வளோ கடினமா அவங்க கட்சிக்காரங்க ஃபீல் பண்றாங்க. அதே கடினத்தை தானே ஒரு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த கேஸ் உண்மைத்துவம் இருக்கா இல்லையா, கேஸ் போட்டிருக்காங்க ஸ்டேட்டு, அது என்ன பாதிப்பை உருவாக்கும். இன்னைக்கு அது எங்க எடுத்துட்டு போய் விட்டுருக்கு திமுகவனா, ஸ்டாலின் அவர்கள் தோக்குற அளவுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்கு கொளத்தூர் தொகுதியில. இது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அராஜக மனப்பான்மை அப்படிங்கிறது திமுகவை சார்ந்தது. என்னைக்குமே தாவேகா, எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எங்ககிட்ட பேசும்போதெல்லாம், என்கிட்ட பேசும்போது கூட அவர் எப்பயுமே சொல்றது வந்து உங்க பொறுமையான ஸ்பீச்சு, எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் ஜெனுவினா இருக்கிறதுன்றதை வந்து தொடர்ந்து சொல்லுவார் என்கிட்ட பேசும்போது. இது எதுக்காக சொல்றேன், ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு எங்க கிட்டங்கிறத நான் சொல்றேன். என்னைக்குமே வந்து பப்ளிக்ல பேசும்பொழுது வந்து டீசெண்டா பேசணும் எல்லாரையுமே. இல்ல, அத முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறாரா அப்படிங்கறதுன்னு அவங்க எதிர்வாதமா வைக்கிறாங்க. பொது மேடையில இதற்கு முன்பாக கட்சி தலைவரா பேசின விதம் அப்படிங்கிறது வேற, அது கூட ஃபைன், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு அவர் என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் என்ன எப்படியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பீப் போட்டு பேசுறது, என்ன டேஷுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே முதலமைச்சர் மட்டும் பேசலாமா, அப்ப அது சரியா அப்படின்ற வாதங்களும் வைக்க. இல்லையா, அவர் எங்க பேசினாரு? அவர் பேசின மீனிங் உதயநிதியோட ஸ்பீச் எடுத்துட்டு போயிட்டு நீங்க தயவு செஞ்சு எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் பேசுனது வந்து சார், இது கம்பேரிசன் கிடையாது. நான் இவர் பண்ணது தப்பு கிடையாதுன்னு சொல்லல. பட் ஸ்டில் முதலமைச்சர் அவர்களுமே ஒரு மாண்போட பேசி இருக்கணும்ல, அந்த மாண்பு அங்கேயும் மிஸ் ஆகுது. என்னைக்குமே திமுகவினர் என்னைக்குமே தாவேகா தலைமையா இருக்கலாம், தாவேகாவுடைய தொண்டர்களா இருக்கலாம், தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன், தாவேகால இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கலாம், அதாவது டிக்னிட்டி, உமன் டிக்னிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி தான் பேசணுங்கிறது தான் மெயின் பாயிண்டாவே நம்ம எப்பயுமே சொல்றது கட்சி மீட்டிங்லேயே. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்களோ தொடர்ச்சியாக எப்படிலாம் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதை ஏன் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன்னா, பொலிட்டிக்கல் சட்டைர் இஸ் ஓகே. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் பேசுற போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி அவங்க பேசும்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்பீச் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அரசியல்னு சொன்னாலே அடுக்கு மொழியில பேசுறதுதான் சொல்லி நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க அரசியலை. இன்னைக்கு அபர்ணாவோட இன்டர்வியூ இன்னைக்கு மக்களுக்கு புரியுதுன்னா உண்மையால சொல்றேன், அதுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க யங்ஸ்டர்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்டர்வியூஸ் நீங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க அரசியல். அதுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது நோ டவுட் அபவுட் இட், ஜென்சீஸ் எஸ்பெஷலா. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு, ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அவருக்கும் ஒரு பண்பு இருக்கணும் இல்லையா. நான் வந்து
எதிர்க்கணும்னு எதிர்க்கல. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒன்னே ஒண்ணுதான். அவர் சொன்ன மீனிங் இருக்குல்ல, இட்ஸ் a completely a derogatory remark. அவர் பாஸ் பண்ணது வந்து எந்த காரண கூட்டத்திலையும் நார்மலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலைஸ் பண்ண விரும்பல. டெரோகேட்டரி ஸ்பீச் அதுவும் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம அதை தடுத்து தான் ஆகணும். அது தவறும் கூட. அதற்கு நீங்க வழக்கு போடுங்க, விசாரணைக்கு கூப்பிடுங்க. பட் இப்படி அராஜகமான ஒரு முறையில அரெஸ்ட் பண்றதெல்லாம் சரியா அப்படின்ற வாதங்கள் அவங்க தரப்புல வைக்கிறாங்க. ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, விமன் டிக்னிட்டியோட நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு தாவேகாவினர் சொல்றாங்க. அப்படின்னா இந்த அரசாங்கம் இங்கே எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. தாவேகாவில இருந்தே ஒரு பெண் வந்து மாவட்ட செயலாளர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க இருக்க எம்எல்ஏவும் துணை போறதா சொல்றாங்க. அவங்கள கட்சி விட்டு நீக்கிறாங்களே தவிர விக்டிமை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இங்க அநீதி இழைக்கப்படுது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து வருது. இல்ல இதுல என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா, இந்த இஷ்யூ மேல ஆக்ஷன் எடுக்கப்படுது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அலிகேஷன். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது பொது வழியில இருக்கு. இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்து மேல தினந்தோறும் என்ன அலிகேஷன் வைக்கலாங்கிறது தான் நரேட்டிவே. அப்ப அலிகேஷன் வச்ச உடனே நீங்க வந்து கட்சியை விட்டு தூக்கணுங்கிறது தான் டார்கெட். யார் அந்த நரேட்டிவ் வைக்கிறாங்களோ அவங்களோட எண்ணமும். அதனால நாங்க தீர விசாரிச்சு அதுக்கான ஆக்ஷன் வந்து எவ்வளவு துரிதமா எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கேஸ் ஹஸ் பீன் ஃபைல். சரி, எது சார் அந்த கட்டாயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணை கட்சி விட்டு நீக்கிறது ஆக்ஷனா? ஒரே செகண்ட். உங்களுக்கு அதே மாதிரி அரசு வழக்கறிஞர் நியமனத்துல காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வழக்கறிஞரையும் கட்சி விட்டு நீக்கிருக்கீங்க. அதுல வந்து உண்மைத்துவம் இருக்கா இல்லையாங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவர்கள் திமுகவுடைய அயலகணியில முக்கிய பொறுப்புல பல மந்திரிகளோட தொடர்புல இருந்தாரு. அவர் ப்ரொடியூசராகவும் இருந்தாரு. பல நிறுவனங்கள் வந்து தொடங்கினாரு. அவர் வந்து டிஎம்கேல இருந்திருக்காரு. அவர் மேல நார்காட்டிக்ஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் திமுக ஏன் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல? ஆல்ரெடி அவர் நார்காட்டிக்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி பல கேஸை சந்திச்சுட்டு இருந்தவர் தானே. புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன உண்மைத்துவம் அப்படிங்கிறத கண்டறிகிற பவர் போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்போ கட்சி நிர்வாகிகளை வந்து நீக்கக்கூடியதை கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்க நீங்க இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க கட்சியில இருந்து எடுத்துட்டோமா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? பொது வழியில நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இல்ல, கடந்த வாரம் உயர்நீதிமன்ற கிளை கேட்கிறாங்க, முதலமைச்சர் மேல யாராவது அவதூறு பரப்புறாங்க, தவறா பேசுறாங்கன்னா அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படுது. அதே மாதிரி சிறந்த தலைவர் தானே சீமான் அவர்களும், அவர் மேல அவதூறு பரப்புறாங்க, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க? இது ஒரு நியாயமான கேள்வி தானே? அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா பார்த்து திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தாவேகாவினர் காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்வி தானே. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. அஸ் அ பார்ட்டி எங்க பார்ட்டியோட டிஎன்ஏவே பொலிட்டிக்கல் ஐடியாஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும், நரேட்டிவ்ஸ் எங்க மேல வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்றதும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்சல்யூட்டா ரைட். சீமான் அவர்கள் எங்கேயாவது வந்து ஒரு டெரோகேட்டரியா யாராவது வந்து ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அவர் மேல அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா ரைட்டும் உண்டு. ஐ கோ டு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட். சீமான் அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் தளபதி விஜய் அவர்களை வந்து செக்ரட்டரியேட்லேயே சந்திக்கலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட சீமான் அவர்களுக்கு ரீச் இருக்கு. ஒரு பார்ட்டியோட ஹெட் கம்ப்ளைண்ட் அங்கேயே தர சொல்லுங்க, ஆக்ஷனுக்கெல்லாம் கேட்கலாம். கம்ப்ளைண்ட் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத டிராஃப்ட் பண்ணி ஃபைல் பண்ண சொல்லுங்க. சிஎஸ்ஆர் வாங்க சொல்லுங்க. அங்க வாங்கலைன்னா டைரக்டா வந்து சிஎம் சாரையே பார்க்க சொல்லுங்க. ஒரு சமயம் ஆக்ஷனுக்குலாம் நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க. எந்த ஸ்டெப்புமே கம்ப்ளைண்டே கொடுக்காம நீங்க ஏன் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லும்போது அதாவது பாத்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க நீதிமன்ற நீதிபதி கேட்டதான் சார் நான் இங்க அதேதான் நான் சொல்றேன். உயர்நீதிமன்ற நீதிபதி இங்க எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும். இப்போ தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லாரையுமே கைது செய்ய வேண்டி இருக்கணும். எல்லார் மேலயும் வழக்கு பதியணும். பட் பார்த்து ஸ்பெசிஃபிக்கா பண்ற மாதிரி இருக்கு. அவரு நீதிபதி அவர்கள் சொன்னது, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்தது 100% ரைட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. நான் சொல்ற டியூ ப்ராசஸ் செட்டின் பண்ணணும்ல. ஒரு கேஸ்னா அதுக்கு தொடங்குறதுக்கான பேசிக் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்க அதே விஷயத்த நீங்க சீமான் அவர்கள் மேல நீங்க அப்ளை பண்ணுங்க. அவருக்கு மேல பண்ணது டெரோகேட்டரியா இருந்துச்சுன்னா அதை டெரோகேட்டரியா ஃபீல் பண்ண சீமான் அவர்களோ இல்ல பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸோ கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. வேர் இஸ் அ ஃபார்மல் கம்ப்ளைண்டே கொடுக்காம ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு நீங்க கேட்கும் பொழுது, மக்கள் கேட்கறதா இருக்கும்பொழுது கூட சீமான் அவர்கள் அது பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறார்.
இட்ஸ் அன் அப்சர்வேஷன் பை த மெட்ராஸ் ஹைகோர்ட் டு டாக் அபவுட் த கான்ஸ்டியூஷனாலிட்டி. சிஎம் அவர்கள் பத்தி பேசினாலும் சரி, சீமான் அவர்கள் பத்தி பேசினாலும் சரி, ஆக்ஷன் இஸ் த சேம் ஆஸ் பர் ஆர்டிகல் 14 தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வ் பண்றாங்க. எங்கேயுமே ஆக்ஷன் எடுக்கலன்னு அவங்க சொல்லலை. அதனால வந்து சீமான் அவர்கள் அவர் மேல பாஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து டிரகேட்டரியா இருந்தால் வெல்கம் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். எங்க முதலமைச்சர் அவர்கள் யாருக்குமே அப்படி பேசக்கூடாதுன்றது தான் எங்களோட முதலமைச்சரோட பாயிண்ட். அதனால இஃப் தேர் இஸ் an allegation, if there is a complaint, please make it. கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க, டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, கட்டாயமா ஸ்டேட் ஆக்ஷன் எடுப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்காகத்தான் இந்த அரசாங்கமே இயங்குது அப்படின்ற சில விமர்சனங்களை சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. அந்த நடிகை பெயரை சொல்லிட்டாங்க, அதனால உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இப்படித்தான் இந்த அரசாங்கம் இயங்குது அப்படின்ற கமெண்ட்ஸ் வருது இல்ல. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? கட்டாயமா ஒரு தனி மனிதருக்காக இட்ஸ் அ பார்ட்டி ரன் வித் ரூல் ஆஃப் லா. நான் இதை திருப்பி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரூல் ஆஃப் லா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த கமெண்ட்ஸ் உதயநிதி அவர்கள் பேசின கமெண்ட்ஸ் வந்து டிக்னிட்டி ஆஃப் த உமன் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத உணர்ந்து இமீடியட்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போல்டா. அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இங்கே எங்கேயுமே வந்து கட்சியோட ஈடுபாடோ அந்த தனிநபர் கொடுத்தவங்க கூட அவங்களா தான் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட். ஸோ அதனால ரூல் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதே தவிர எங்கேயுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய நரேட்டிவ்ஸ்ல கட்சி என்னைக்குமே இயங்கவும் செய்யாது. இது வந்து இட் இஸ் 100% கமிட்மெண்ட். நோ, நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ரூல் ஆஃப் லாவை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கேயுமே வந்து ரூல் பை லா கிடையாது, ரூல் ஆஃப் லா தான். ரூல் பை லானா நோ சிங்கிள் பர்சன் கேன் டாமினேட் எனி கவர்மெண்ட். ஈவன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டசன்ட் அலோ. அக்கார்டிங்லி அவர் கவர்மெண்ட் இஸ் கான்ஸ்டியூஷனல். நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா கட்டாயமாக ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சி அப்படி பேசிட்டு இருக்காரு, அவங்க கட்சிக்காரங்க வந்து உமன் டிக்னிட்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரி பேசுறாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் என்ன ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து சொல்ல முடியும்? அப்ப ஆக்ஷன் எடுக்கிறது நடக்கக்கூடிய பேசிக் இஷ்யூஸ், பேசிக் நீட்ஸ், மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து நீங்க டைவர்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க காவேரிக்கு தண்ணி வரல, மேகதாது அணை கட்டுவோம்னு கர்நாடக அரசு தீர்மானமா இருக்காங்க, அந்த விஷயம் பத்தி எதுவும் பேசல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, அதுக்காக நாங்க போராட வந்தோம், பொம்மை முதல்வரா இருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை ரொம்ப காட்டமா வைக்கிறாரு. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புறதுக்காக எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வரக்கூடாது தான் இந்த அரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் பிரசன்ட் பண்றதை எதிர்கட்சி தலைவர் பார்க்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா அவங்க எப்படி பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். Ctrl+C Ctrl+V, Ctrl+C கட்டு அப்படியே பேஸ்ட் நம்பர் மட்டும் மாறும். அந்த நம்பர் வந்து அதிகமாகும், எங்க கொள்ளடிக்கலான்ட்டு. நாளைக்கு பட்ஜெட்டோட சேர்ந்து ஊழல் பட்டியல் வெளில வருது. அந்த ஊழல் பட்டியலை நேரடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும். அவர் பேர் வருதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய மாறுபட்ட கருத்து எங்களுக்கு என்னைக்குமே கிடையாது. அப்போசிஷன் பார்ட்டிஸை உட்கார வச்சு தான் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். எதற்கு காலியா இருந்து பேசணும்னு எங்களுடைய எண்ணம் கிடையாது. அப்போசிஷன் பார்ட்டிஸ் நாங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு லெட் தம் ரைஸ் அப்போசிஷன் பாயிண்ட்ஸ். பார்ப்போம். இப்போதான் லைவ் பண்ணியிருக்கோம்ல, யாருடைய பாயிண்ட்ஸை மக்கள் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். ஏங்க சட்டசபையில் நடக்கக்கூடியது டிரான்ஸ்பரன்சியா இருந்திருந்தால் இத்தனை வருடங்கள் லைவ் போட்டிருக்கலாம்ல. லைவ் எக்யூப்மெண்ட்டா இல்லை, இன்னைக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கு லைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்றைக்குமே லைவ் பண்ணலையே சட்டசபை. ஏன்? டிரான்ஸ்பரன்சி இருக்க வேணான்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இல்லை அதிமுகவாக இருக்கலாம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆகும் பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கும் போது நான் எடப்பாடி அவர்கள் திமுக காரரா அதிமுக காரரா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக காரரா அதிமுக காரன்னு யோசிக்க வச்சுட்டாரு. எடப்பாடி அவர்கள் வந்து உமன் டிக்னிட்டியை பற்றி யோசிச்சிருந்தால் இந்த அரெஸ்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டார். எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா, அது சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஒரு சமயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெப்யூட்டி போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் இடத்த பிடிக்கலாமா அப்படின்னு இருக்குங்கிறத நான் பதிவு வைக்கிறேன். அது என்னைக்கு எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சாரோ, 108 சீட் நாங்கள் வாங்கினோமோ, அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்ததோ, அப்பயே அது இருந்தது. இன்னைக்கும் அந்த தாட் இருக்கு. அப்படி அந்த தாட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு அரெஸ்ட்டுக்கு. அதை வச்சுதான் நான் அந்த பொலிட்டிக்கல் பாயிண்டே ரைஸ் பண்றேன். ஸோ அதனால நீங்க உமன் டிக்னிட்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்து உமன் டிக்னிட்டிக்கான ஸ்டெப் எடுப்பார்? இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் லேட் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால்
எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருப்பாரா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தால் என்ன ஸ்டெப்பு உதயநிதி மேல எடுத்திருப்பாங்களோ அதே ஸ்டெப்பு தான் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஸ்டெப் எடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் மேல. அதுக்கு எடப்பாடி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஏன் கண்டனம்? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரெண்டு கட்சிகள் மாறி மாறி எப்படி தாவேக்கா மேல அலிகேஷன் போடணும் அப்படிங்கிறது தான் அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அலிகேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படாலும் கிடையாது. சட்ட ரீதியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். அலிகேஷன்ஸ் போடுறதுனாலேயே டிவிகே மெம்பர்ஸை கட்சி விட்டு நாங்கள் தூக்க மாட்டோம். இல்லை, பட் ஸ்டில் அப்போ கூட நான் 2 கேள்வி கேட்டேன். காவேரி இஷ்யூ பற்றியும் கேட்டேன், நீங்கள் அதை பற்றி அட்ரஸ் பண்ணல. வெறும் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் வரணும், இபிஎஸ் சப்போர்ட் பண்ணாருன்னு அதை பற்றி மட்டும் தான் பேசுனீங்க. பட் காவேரி இஷ்யூ பற்றி தாவேக்காவினர் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அது இவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் நாக்பூரில் அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க விவசாயிகளை, அங்கே தடுத்து நிறுத்துறாங்க. இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இப்படி எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் வரும்போது அப்படியே டைவர்ட் ஆகுது இஷ்யூ எல்லாமே. ஸோ டைவர்ஷன் அரசியலில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த தாவேக்கா அரசு பண்ணிட்டே இருக்காங்கிறது மெயின் அலிகேஷன். அதாவது நீங்க கேட்கக்கூடியதுல 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாங்க தாவேக்கா அரசாங்கம் ஃபாலோ பண்ணது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நாங்க இன்னைக்குமே போயிட்டு மீடியா கிட்ட நீங்க டைவர்ட் ஆகும்னு சொல்லலையே. நாங்க சொன்னோமா? அப்புறம் தான் இருக்கீங்க நீங்க காவேரி இஷ்யூ பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது டிவி கேஸ் கேட்ட எந்த அமைச்சர்கள் சார் சரியா பதில் சொல்லிருக்காங்க? எல்லா அமைச்சரும் நீதித்துறை அமைச்சர் சிரிச்சுட்டே போறாரு சார். அதற்கான பதில் அவர் கொடுக்கணும். அதாவது எந்த இடத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து எல்லாமே கிளிக் பைட்ஸ். நீங்க எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ்க்கு நீங்க வந்து இன்டர்வியூ கேட்குறீங்க. நான் ஆமான்னு சொல்றதுக்கு காரணமே வந்து இது கிளிக் பைட்ஸ் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்தை முழுமையா பேச முடிஞ்சாதான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் ஸோ கிளிக் பைட்ஸ் போடுவீங்க தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி விக்டிம் ஆவேன். Can media today ensure constitutional morality by saying and committing நான் click bites போட மாட்டேங்க, sensational click bites போட மாட்டேன், as it is என்ன ஃபேக்டோ நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்களோ அதை அப்படியே நாங்க போடுவோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. ஓல்டன் டேஸ் ஆஃப் தூர்தர்ஷன் பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு அப்போ ஒரு இல்ல நான் சொல்றேன் பொதிகை பார்த்திருப்பீங்க. பொதிகை சேனல்ல நீங்க நான் கேக்குறேன், எங்க சேனல்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன். எனக்கு மினிஸ்டர்ஸ் இன்டர்வியூ கொடுக்க ரெடியா இருக்காங்க. கிளிக் பைட்ஸ் போடாம ஆஸ் இட் இஸ் நீங்க சொல்ற மாதிரி ஃபேக்ட்ஸை அப்படியே நாங்க இன்டர்வியூ போட ரெடியா இருக்கோம். எல்லா மினிஸ்டர்ஸையும் நாங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து எழுதும்போதே மெயில் எழுதும்போதோ ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதோ என்னுடைய வேண்டுகோள் வந்து நாங்க கிளிக் பைட்ஸ் போட மாட்டோம். நீங்க கொடுக்குற இன்டர்வியூவை ஈவன் சென்சேஷனலா கூட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் போட மாட்டோம், அப்படியே எக்ஸ்பிளனேட்டரியா போடுவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. கட்டாயமா கொடுப்பாங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்க இன்டர்வியூ, நான் தரனே. இன்னைக்கு சொல்றேன் காவேரி இஷ்யூ பத்தி நாங்க கிளியரான நிலைப்பாடுல இருக்கோம். we are here to follow the law, we are not here to do any violence. மக்கள் கிட்ட வந்து ஒரு டிக்னிஃபைட் அப்ரோச் தான் நாங்கள் கொண்டு வரோம்னு நினைக்கிறோம். தூண்டி விட்டு என்னைக்குமே அரசியல் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறோம். அதுக்காக தான் அவர் லீடர் தளபதி விஜய் அவர்கள் கர்நாடகா போயிட்டு டி கே சிவகுமார் அவர்களை பார்க்கணும்னு நினைச்சாரு. அரசியல் மரபா அதை மீறி நடக்கலைன்னா ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் போயிட்டு டயலாக் பேசுறாரு, அதுல பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கான வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் நான் கேட்குற கேள்வி. நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு டி கே சிவகுமார் அவரை பார்த்து பேசினா சரியாயிடும் அப்படிங்கிறத ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? காட்சிகள் வேற, ஆட்சிகள் வேற. இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்கும், நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கே. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த டயலாக் ஸ்டார்ட் பண்ண உடனே இயற்கை சப்போர்ட் பண்ணிடுச்சு. உடனே வந்து பகுத்தறிவை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உடனே பகுத்தறிவுன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க டிஎம்கே. இயற்கை சப்போர்ட் பண்ணுதுங்க. 2 விஷயம் பாருங்க. நீங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. இயற்கையோட சப்போர்ட், அவருடைய ஃபேஸ், அவருடைய உழைப்பு 30-32 வருஷமா உழைச்சது. எப்பயுமே சொல்லிட்டு இருந்ததான் ஆட்சி பிடிக்க போறாருன்னு. ஆட்சி பிடிச்சிடுறாரு. காவேரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. போய் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து கர்நாடகாவை திறந்து விட்டுட்டாங்க தண்ணியை. இப்ப இயற்கை தானே சப்போர்ட் பண்ணுது. 2 மாசமா வராதது இப்பதான் டயலாக் ஸ்டார்ட் ஆகுது. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் திமுக வந்து இந்த இஷ்யூ வந்துட்டு நீங்க வந்து சிஎம் கிட்ட போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல? நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாமே. இதே உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே கொடுக்கல, டிஎம்கே தப்பு பண்ணிட்டாங்க. அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், நாங்க அரசாங்கத்தை இப்ப நாங்க கையில் எடுத்ததுல இருந்து 80 நாள் ஆகுது. Let us agree. All the legislators are new legislators. சார் அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு தானே சார் இருப்பாங்க. அவங்களுடைய அட்வைசரியில சில விஷயங்கள் நான் ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட்டே கொடுத்துறேன். பியூரோக்ராட்ஸ் லெவல்லையும் திமுக காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. 100% ஸ்டேட்மெண்ட். ஏங்க பியூரோக்ராட்ஸ் வந்து மீடியா ஸ்போக்ஸ் பர்சனா போட்டிருக்காங்க. அவங்க இன்னும் பியூரோக்ராட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க பியூரோக்ராட்டை மாற்ற முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க, அவ்வளவுதான். அவங்களை வந்து வேற போஸ்டிங் கொடுக்கலாம். Can I identify the 4 media spokespersons of DMK who has been appointed from the bureaucracy?
மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதை பத்தி நான் கேஸ் போட்டிருந்தேன். 4 மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கக்கூடாதுன்னு. அந்த 4 மீடியா ஸ்போக்ஸ் பர்சன்ல ஒன் ஆஃப் த கீ பியூரோக்ராட் கரூர் எபிசோட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே பியூரோக்ராட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் இருக்காங்க. நீங்க மாத்த முடியாது, அரசியல்வாதிகளை மாத்திடலாம், நீங்க பியூரோக்ராட்ஸை மாத்த முடியாது. they come through UPSC. See, I'm not against anybody. When we asked about the constitutionality of the media spokesperson, அப்போ வந்து அது கான்ஸ்டியூஷனல் இல்லையாங்கிற டிபேட் கூட வைக்காம they are not ready to they have made the bureaucrats to become a media spokesperson. அப்ப யார மீடியா ஸ்போக்ஸ் பர்சனா அறிவிச்சாங்கன்னு கூட பாருங்களேன். கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து உயர்த்தி பேசின பியூரோக்ராட்டையும் இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து என்ன சொல்றது கண்டினியூஸா வந்து சப்போர்ட் பண்ண பியூரோக்ராட்ஸையும் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க மீடியா ஸ்போக்ஸ் பர்சனா. இன்னைக்கு அதே மீடியா ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவங்க கரூர் எபிசோட்ல வந்து ஸ்டாம்பீடை பத்தி குற்றச்சாட்டுகளை தாவேக்கா மேல வச்சவங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்காங்க. அப்புறம்னா யூ கான்ட் சேஞ்ச் த பியூரோக்ராட்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ மெனி ஆஃப் த ஹர்டல்ஸ் தட் டுடே வி ஆர் ஃபேசிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த பியூரோக்ராட்ஸ். இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஐ எம் ரெடி டு சேலஞ்ச் திஸ் இன் தி கோர்ட். இன்னைக்கு பியூரோக்ரஸியோட ஃபெயிலியர் கட்டாயமா இருக்கு. 80 நாள்ல நாங்க நினைச்சதை பியூரோக்ராட்ஸ் அலோவ் பண்றது இல்ல. அதுக்கு தான் மாறி மாறி டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம். திருப்பி சொல்றேன், பியூரோக்ராட்ஸ்க்கு விஷன் இல்ல. பியூரோக்ராட்ஸ்க்கு விஷன் இல்ல. பொலிட்டிக்கல் பீப்புள் கூட விஷன் உண்டு. அப்ப 80 நாட்கள் ஆகியும் அரசு மேல வைக்கக்கூடிய இந்த அலிகேஷன்ஸ்க்கு பியூரோக்ராட்ஸ் தான் ரீசன். பியூரோக்ராட்ஸ் from the top level to the village level பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது சரியாகிறதுக்கு மினிமம் 5 years ஆகும். இது எல்லாமே சரி பண்ணணும். இது எல்லாமே நூக் அண்ட் கார்னர்ல நான் சொல்றது வந்து உங்களுக்கு என்னடா இது 5 years டைம் கேட்கிறாருன்னா, ஒரு 60 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டது கம்ப்ளீட்டா பியூரோக்ரஸில இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இதை செயல்படுத்தணுன்ற விஷன், வெற்றி தமிழகம் அப்படிங்கிற விஷன் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணா இது எப்படிடா ஃபெயில் பண்ணலாங்கிற முடிவை டிஎம்கே எடுக்கும்போது யாரை வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேங்க, பியூரோக்ராட்ஸ் தான். நீங்க இல்லைன்னு மட்டும் வாதம். நீங்க போய் ஒரு பியூரோக்ராட் கிட்ட கேளுங்க, நாங்க சொல்ற விஷயம்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. Can we get a commitment from a bureaucrats and the government officers that எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் honorable chief minister of தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷனை கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் கொண்டு போய் நான் சேர்ப்பேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா? பல தொகுதியில் நான் பார்க்குறேன், கிராமத்துல ரோடு இல்லை, ஆனா அந்த ரோடுக்கு ஸ்கீம் இருந்திருக்கு, பணம் அலாட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல, ஆனா அங்க ரோடே இல்லை. எங்க ஈவா வேலு மேல என்னங்க கேஸ்? போடாத ரோடு காசு வாங்கியிருக்காரு. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோடைய சப்போர்ட் இல்லாம செய்ய முடியும்? ஸோ லெட் அஸ் சி, கரப்ஷனுடைய மெயின் பார்ட்டே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ், சர்டன் பீப்புள் ஆர் தேர். ஐ எம் ஸ்டில் அகெயின் டெல்லிங் யூ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட சப்போர்ட்டும் பியூரோக்ராட்ஸோடைய சப்போர்ட்டும் 100% தேவை. அப்படி இல்லாம செயல்படுத்த முடியாது. ஓகே, அப்ப அமைச்சர்கள் புதுசா இருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்கிறது ஒரு ரீசன் கிடையாது. அமைச்சர்கள் புதுசா இருக்கிறதுனால ஃப்ரெஷ் விஷன் இருக்கு, ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இஃப் யூ பிகம் அ மினிஸ்டர் டுடே, த கிரேட் ஹர்டில் தட் யூ வில் ஃபேஸ் இஸ் ஃப்ரம் த பியூரோக்ராட்ஸ். தே ஹேவ் டு ஹெல்ப் யூ, தே ஹேவ் டு கைட் யூ, தே ஹேவ் டு ஹேண்ட் ஹோல்ட் அண்ட் மென்டர் யூ. நிஜமா பண்றாங்களா அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க மினிஸ்டர்ஸ் கிட்டயோ நீங்க இருக்க கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ்ல ஆக்குபை பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. பட் வழக்குகள் வாதாடக்கூடிய என்ன மாதிரி இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ்க்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. 50 to 60% கேசஸ் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. ஏன் தாக்கல் பண்றாங்க? பியூரோக்ரசி ஹர்டில்ஸ். ஐ வில் கிவ் a classic example. MAWS டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரியில போன வாட்டி வந்து கே நேரு இருக்காரு. எப்படிங்க ஜாப் ஸ்கேம் நடந்தது? Do you think without the support of the officers that will happen? செந்தில் பாலாஜி எப்படிங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ண? விசாகன் பேர் இருக்குங்க, அவருடைய 7 பேர் அக்யூஸ்ட்ல. ரதீஷ் சண்முகம்ன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் உதயநிதி ஃப்ரெண்டு, அவருக்கு என்னங்க டாஸ்மாக்ல வேலை? அந்த எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி pragmatic statement that the officers have to come together with the TVK government to uplift Tamil Nadu. நான் எல்லா ஆஃபீஸர்ஸும் நான் சொல்ல வரல. I am also making this point very clear. There are very very honest officers. அந்த ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிற எஃபர்ட் தான் இன்னைக்கு கிரேட் எஃபர்ட்டா போயிட்டு இருக்கு தாவேக்கா அரசாங்கத்துக்கு. ஹூ இஸ் த ஹானஸ்ட் ஆஃபீஸர் இந்த கவர்மெண்ட்டுங்கிறத கண்டறிய எக்ஸசைஸ் தான்
இன்னைக்கு பெரிய எக்ஸசைஸா போயிட்டு இருக்கு. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க, அதுலயுமே பியூரோக்ராட்ஸோடைய வேலை இருக்கும். ஸோ இது தொடர்பாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். உதயநிதி அவர்கள் நாளைக்கு வரக்கூடாதுன்ற சதியா தான் இந்த அரசு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த இடத்துல மட்டும் இது எல்லாமே எப்படி ஒரே புள்ளியில இணையும் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு நம்ம கன்விக்ஷனோட நம்ம விஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பட்ஜெட்ல கொண்டு வரோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த கன்விக்ஷனுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல எங்களுடைய வெற்றி தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரோட லீடர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காலைல 10 o'clock போனா கண்டினியூஸா மீட்டிங் நடத்துறாரு. பியூரோக்ராட்ஸ் இன்புட்ஸ் எடுத்துக்கிறாரு. இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங். இண்டஸ்ட்ரி, சீவேஜ் பிளான்ட், ஃபீல்டுக்கு போறாரு. ஃபங்க்ஷன்ஸ் இனாகிரேட் பண்றதுக்கு மட்டும் போறது இல்லை. சீவேஜ் பிளான்ட்ல போயிட்டு அந்த சீவேஜ் பிளான்ட் எப்படி இயங்குதுங்கிற அளவுக்கு இன்சைட்ஸ் எடுத்துக்க பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் சீவேஜ் பிளான்ட்டை போய் பார்க்கறதோ, ரோட்ஸை பார்த்ததோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரோட பாக்குறதோ, ஒரு சீவேஜ் பிளான்ட்டை பாக்குறதோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்பர்னா ஆஸ் அ நார்மல் சிட்டிசன் ஒரு ரோட பாக்குறது வேற, அப்பர்னா ஆஸ் அ பியூரோக்ராட் ரோட பாக்குறது வேற, பெர்ஸ்பெக்டிவ் வேற. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அலைன் பண்ணி காம்ப்ளெக்சிட்டியை கட் பண்ணி மக்களுக்கு சரி பண்ணணுங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ பியூரோக்ராட்ஸா இருக்கலாம், மினிஸ்டர்ஸா இருக்கலாம், கட்டாயமா they have to work in the vision of the honorable chief minister of Tamil Nadu தளபதி விஜய் அவர்கள். 100% I guarantee எங்களுடைய லீடருடைய விஷன் இட்ஸ் a great vision. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நாங்க டிராஃப்ட் பண்ணும்போது I was part of the committee. டிராஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் a great vision for him. They had a great heart for the people of Tamil Nadu. அந்த விஷனை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டா இது அமையும். அட் த சேம் டைம் நீங்க தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்பர்சன் ஜெயரஞ்சன் அவர்களை. ஒன் ஆஃப் தி ஐகானிக் இன்டர்வியூ. ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் இன் அதர் மீடியாஸ் ஆல்சோ. 10 lakh crores டெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அவர் தப்பான நம்பர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய கடன் இன்னைக்கு 15 லட்சம் கோடி. நீங்க அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் ஒரே பேரலல் ரன் பண்ணி போடுங்க. ஏன் இதை சொல்றேன்னா அப்பதான் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அவர் சொன்ன தப்பான நம்பர். நான் சொல்றேன் இப்ப கரெக்டான நம்பர். 15 lakh crores அப்பறனா 10 lakh crores நேரடி கடன். 10 lakh crores நேரடி கடன். 3.5 lakhs ரஃப்லி பொது அதாவது பொது நிறுவனங்கள், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வாங்கியிருக்கக்கூடிய கடன். அது எடுத்தீங்கன்னா another 3.5 lakh crores பிளஸ் 1.72 lakhs ரஃப்லி கண்டிஜென்ட் லைபிலிட்டி. எப்ப வேணா அது கடனா மாறும். இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 15 லட்சம் கோடி. இந்த 15 லட்சம் கோடியில ஊழல் பண்ணியிருக்காங்க. வரியிலையும் ஊழல், வாங்கின கடன்லையும் ஊழல் திமுக பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 15 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த பட்ஜெட்டும் இருக்கும், திமுகவுடைய ஊழல் பட்டியலும் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல போன பட்ஜெட்ல எங்க பணம் போச்சுன்னு. அவங்களுக்கு வரல, ஆனா திமுகவுக்கு போயிருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தணுமா வேணாமா? அங்க உதயநிதி அவர்களுடைய பேர் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி. அப்பா.